அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். உடற்கல்வி சிறப்பு ஆசிரியர் தேர்வு நடக்கப் போகுது. இந்த தேர்வின் அடிப்படையில் ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை என்னிடம் சொன்னார்கள், குழப்பங்களையும் சொன்னார்கள். என்னவென்றால், எந்த டாபிக் ஃபஸ்ட்டு படிக்கிறது, இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, டைம் எப்படி ஒதுக்குறது அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான கொஷின்களை என்னிடம் கேட்டார்கள். அதற்கான ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான் இது. இந்த தேர்வுக்கு ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம், குறைஞ்சது தான் 1 மணி நேரம். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கலாம். 2 மணி நேரமாக இருக்கலாம், 3 மணி நேரமாக இருக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னா 1 மணி நேரமாச்சும் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். அந்த 1 மணி நேரத்தில் 60 நிமிடங்கள் இருக்கும். அந்த 60 நிமிடங்களில் 20 நிமிடங்களை தனியாக எடுத்துக்கோங்க. அந்த 20 நிமிடங்களில் ஆண்டுகள் அடிப்படையில் கேட்கப்படும் கொஷின்ஸை நோட்டில் எழுதி படிங்க. ஒரு நாளைக்கு 5 கொஷின், 20 நிமிஷத்தில் தாராளமாக 5 கொஷின் எழுதலாம். ஏன்னா இந்த ஆண்டுகள் அடிப்படையில் கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஷின் ஆகிடும், 20 நாளைக்கு 100 கொஷின் ஆகிடும். 100 கொஷின் நீங்கள் படித்தாலே நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். எக்ஸாமில் நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணலாம். ரெண்டாவது 30 நிமிஷத்தை எடுத்துக்கோங்க. அந்த 30 நிமிஷத்தில் மேஜர் கேம் இருக்குது இல்லையா, அந்த மேஜர் கேமில் கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸான லென்த்து, வித்து, பாலோட வெயிட்டு, இந்த மாதிரியான அந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு கேமு போதும். அந்த ஒரு நாளைக்கு ஒரு கேமுன்னா 10 நாளைக்கு 10 கேம் ஆச்சு. நல்ல உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லாவே உணரலாம். இப்படி நீங்கள் படிக்கும்பொழுது ஒரு 50 நிமிஷம் ஆகிடும், இன்னொரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் முன்னாடி படித்த அந்த 50 நிமிஷத்துலையும் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் வேகமாக ரிப்பீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் படிக்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சும் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். இல்லை என்னால் நேரம் அதிகமாக ஒதுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அடுத்தது பார்க்க வேண்டிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. இந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி நீங்கள் எந்த ஒரு உடற்கல்வித்துறையிலேருந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, ஃபுட் கன்சப்ஷனு, மெட்டபாலிசமு, மசில்ஸு, மசில் கான்ட்ராக்ஷனு, எனர்ஜி சோர்ஸஸு, விட்டமின்ஸு, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. எண்டோக்ரைன் சிஸ்டமு, இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு. நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் சிலபஸ்லாம் வந்ததுக்கப்புறம், நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா தெளிவாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம். இப்போலேருந்தே அந்த தேர்வோட அழுத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கினே வரலாம். சரிங்களா? இல்லை என்னால் தனியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல, ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியல, 1 மணி நேரம் கூட என்னால் ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் தான் நீங்கள் போகணும். அப்படின்னா மென்டார் இருக்கிறாங்க உங்களை வழிநடத்த. அந்த மென்டார் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை என்னால் தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம்தான். இல்லை எனக்கு மென்டார் வேணும், மெட்டீரியல்ஸ்லாம் என்னால் கை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய மென்டார் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். அந்த மென்டாரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரன்றது தாராளமாக ஒதுக்கலாம். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானதாக தான் இருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.